கூட வணங்கான் படம். கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு படமானது நான் பரதேசி தான் வந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு கிடையாது. கொஞ்சம் ரசிச்சு பார்த்த படம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தாரி தப்பட்டை நெறைய படங்கள் வந்துருந்துச்சு. இந்த வர்மாவால பண்ணாங்க. ஆதித்யர் மாரி ரீமேக்லாம் பண்ணாங்க இல்லையா? ஸோ பாலாவோட டச் வந்துட்டு போயிருச்சு. ஃபார்ம் அவுட்டும் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த படம் ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சாரோட ஒரு ரீயூனைட் அப்படின்னு சொல்லலாம். பாலா, சூர்யா சார் அப்படி ரைட்டுங்களா? ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சில பிரச்சனைகளால் படம் வந்துட்டு ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சூர்யாவும் வந்துட்டு வெளியே போயிட்டார். இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்துட்டு நம்ம பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம பாலா சார் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அருண்விஜய் வச்சு எடுத்து முடித்து இந்த படமானதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. வழக்கமான ஒரு பாலா படம் தாங்க. ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான். இது ரிவெஞ்ச் ட்ராமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி ஒரு அநீதி எதிர்த்து ஒரு போராட்டம் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ படம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிறாங்க கதைக்குள்ளே போகிறதுக்கு. அந்த 1 ஹவரும் பார்த்திங்கன்னா நல்லா டைம் பாஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் ஒரு மணி கழிச்சு படத்துக்குள்ளேயே போகிறாங்க. ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அருண் விஜயும் பார்த்திங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காரு. சூர்யா சாருக்கு ஒரு காஸ்ட்லிம்ஸ் சொல்லுவேன். அவ்வளோ பெரிய காஸ்ட்லிம்ஸான்னு கேட்டிங்கன்னா அது தெரில. ஆனால் கங்குவா கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நடிச்சிருந்தால் சூர்யா சாருக்கு ஒன்று ஒரு பீக் பூஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஜிவிபியும் நல்லா பண்ணியிருந்திருக்காரு. அவ்வளோ ஒன்றும் மோசம் கிடையாது. ஓகேங்களா, ரைட்டு. வேறு என்ன மக்களே, இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கான படமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் ஒரு ட்ரூ சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஒரு ஹேண்டிகேப் ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. சப்போர்ட் பண்ணுங்கள். Please share, like, comment and subscribe. Subscribe.